ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா ஐயா? ஒரு காந்தம் ஒன்று இருக்குது இல்லைங்களா? ஒரு காந்தம்ங்கிறது ஒரு தாத்தாவாக வச்சுக்கோங்க. ஒரு இரும்பை கொண்டு போய் வச்சா ஒட்டு மாட்டாதா? அப்போ ஒட்டுனோடனே காந்தம்ங்கிறது தாத்தா, அவருக்கு பிறந்த வாரிசுக்கு அந்த கர்ம டிரான்ஸ்ஃபர் ஆயிருமா? சரி, இன்னொரு இரும்பை கொண்டு போய் வைங்க, ஒட்டு மாட்டாதா? அப்போ அது பேரனுக்கு வைங்க, பேரனுக்கு வந்துருச்சு அந்த கர்மா. இன்னொரு இரும்பு கொண்டு போய் வைங்க, அந்த காந்தத்துக்கு நேர் இன்னொன்று வைங்க, ஒட்டு மாட்டாதா? அப்போ அதை கொண்டு போய் நம்ம கொள்ளு பேரனுக்கு வைங்க. இப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி தலைமுறை தலைமுறையாக இந்த கர்மா தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடத்துல கொண்டு போய் காந்தத்துக்கு இரும்பு ஒட்டிகிட்டே இருக்குதுல்ல, இந்த இடத்துல ஒரு மரக்கட்டை செஞ்சு கொண்டு போய் கரெக்டாக வச்சுக்கினே போட்டுமா? அந்த மரக்கட்டையை கொண்டு போய் வைக்கிறவர் யார்? மரக்கட்டை வச்சுட்டு அடுத்த வாரிசு புனிதமாக பிறந்துட்டு அந்த மேலே இருக்கிற கர்மாலாம் இந்த அடுத்த இதுக்கு வராதில்ல. இதுதாங்க ஐயா கர்மா. தொடர்ந்து வரக்கூடிய கர்மாவை அதை நில் பண்ணணுங்கிறதுக்கு பேர் தான் இந்த உதாரணத்தை சொன்னவங்களுக்கு. அப்போ நாம் இந்த பூலோகத்தில் நம்ம ஒரு தாயுடைய கருவறையில் இருந்து தொப்புள் கொடி அறுக்கும் நேரம் நாம் என்ன கர்மாவை வாங்கி வந்திருந்தாலும் அதையெல்லாம் ஆராய்ச்சி செய்து ஜாதகத்தில் முழுமையாக கண்டுபிடிச்சி ஒரு காலம் இல்லைனாலும் ஒரு காலம் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக, நம்ம வாரிசுகள் எல்லாம் நலமடைஞ்சு வளமடைஞ்சு வர்றதுக்காக இந்த கர்மா தோஷத்தை கரெக்டாக கண்டுபிடிச்சி சரியான கோவிலுக்கு போய் நீங்கள் கர்மாவை நிவர்த்தி பண்ணி அங்கே பூஜை புனஸ்டானங்கள், சகசரநாம பூஜைகள், ஓமங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் நீங்கள் செஞ்சு உங்களுடைய பாவத்தை எல்லாம் கழித்து உங்கள் ஜாதகத்தவே யோகமாக மாற்ற முடியும். கண்டிப்பாக மாற்ற முடியும். ஏன்னா நம்ம யாரை நம்பி செய்கிறோம்? சரியான கடவுள்கிட்ட வழிகாமிக்க போகிறோம். அப்போ கடவுள் பொய்யாயிருவாரா? ஐயா நம்ம அதாவது அந்த காலத்தை சொல்லுவாங்க, சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள உள்ளே பெக்கணும்னு சொன்னாங்க. 16 வதபதன்னு பெக்கலை, எல்லாம் அறிவோடு பெற்றாங்க. அதனால் எல்லாமே தாய் தந்தைகள் பேச்சை கேட்டாங்க. அன்றைக்கி எல்லாருமே தாய் தந்தைகளுக்கு தூணாக நின்னாங்க. அப்போ அந்த காலத்தில் சத்தியுள்ள சாமி கும்பிட்டு புத்தி உள்ள உள்ளே பெக்கணும்னு சொல்லி அன்றைக்கி அறிவோடு பெற்று இந்த கர்மாவை ஆளுக்கு ஒரு கர்மாவை டிரான்ஸ்ஃபரை பிரித்து எல்லாரும் சுத்தப்படுத்தினாங்க. இன்றைக்கி நம்ம ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்று வச்சுருக்கோம். அவங்களுக்கே இவ்வளவு கர்மா வந்துருச்சுன்னா இந்த குழந்தைகளுக்கு என்னைக்கு இந்த கர்மாவை போய் கண்டுபிடிச்சி நீங்கள் எப்போ சரி பண்ணுவீங்கன்னு. அப்போ இந்த வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரபஞ்ச சக்தி நம்மளை அறியாமல் என்னமோ ஒரு இயக்கத்தில் கொண்டு போய் விட்டுருச்சுங்களா? அப்போ இனிமேலாவது இந்த கர்மாவில் இருந்து கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி ஆகணும்னு சொன்னால் இந்த முடக்கு தோஷத்தை யாரெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த ஊழ்வினை கர்மாவில் இருந்து நாம் கருவறையில் சுமக்கும் போது 10 மாதம் நீங்களாம் என்னென்ன நினச்சிருப்பீங்க? அதாவது கருவறைக்குள்ள கருப்பாக ஒரு பிண்டம் இடப்பக்கம் கிடக்கையில் இந்த பூமிக்கு வரும்போது நீங்கள் என்னென்ன நினச்சிருப்பீங்க? இந்த பிறந்ததுக்கப்புறம் தான் அம்மா தெரியுது, அப்பா தெரியுது, தாத்தா தெரியுது, பாட்டி தெரியுது, இந்த உலகத்தில் கண்கொள்ளாத காட்சிகள் எல்லாம் தெரியுது, எல்லாம் தெரியுது. ஆனால் 10 மாதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்கும்போது நீங்கள் என்னென்னலாம் நினச்சி இந்த பதிவில் இறைவன் கொடுத்தாரோ அதையெல்லாம் அனுபவிக்கத்தான் வந்தீங்க. அதுக்கு இடையில் இருக்கிறதான கர்மா. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா நீங்கள் எல்லாருமே ராஜயோகமாக பிழைப்பீங்கள்ல. இதில் ஏழை பணக்கார யாரையுமே சொல்ல வரல. அவங்கவுங்க பிறக்கும்போது புண்ணியத்தை பொறுத்து தான் போன ஜென்மத்தில் நம்ம என்ன புண்ணியங்கள் பண்ணி வச்சோமோ அந்த புண்ணியத்தில் இன்றைக்கி நல்லா வாழ்கிறாங்க.